அதிரடியான ஆஃபர் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். சாரதாஸில் டஸ்ட் டேமேஜ் போட்டுட்டாங்க. இது வந்து எல்லோரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் வந்து ரொம்ப பெரிய பெரிய டேமேஜஸ்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டஸ்ட் டேமேஜு, அதாவது நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, சின்ன சின்னதாக ஏதோ ஒரு கரை இருக்குது, சின்னதாக ஒரு இடத்துல நூல் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து 1 இயருக்கு அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு இயர்லி ஒன்ஸ் இல்லைனா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் போடுவாங்க. அது வந்து நாங்கள் வெயிட் பண்ணி எடுப்போம். நல்லாயிருக்கும். அதாவது நம்ம பார்த்து எடுக்கணும். அதில் தான் முக்கியம். இது ஒர்க் சாரீ ஃபுல்லாமே 500க்குள்ளார தான். எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 950, அப்புறம் 1000 ருபீஸு, 1200. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 450 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒர்க் சாரீ எல்லாமே எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போயிட்டுருக்கு. எப்படி ஒரு 10 டேஸ் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் திருச்சியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓகேனா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாரீ எல்லாம் 250 தான். இதில் ஒரு சின்ன சின்ன டேமேஜ், ஒரு நூல் பிரிகிறது அந்த மாதிரி இந்த கொடியாக போதில் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. 350 தான். இந்த குஞ்சம் எது அந்த தொங்குதில் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன இது மிஸ்டேக் தான். மீதி எல்லாமே சாரீ எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த காட்டன் சாரீ சூப்பராக இருந்தது. பெரிய அளவில் ஒன்றும் டேமேஜ் இல்லை. சில சாரியில் ப்ளவுஸஸ் இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறது கூட இருக்குது. அதில் வந்து நமக்கு டேமேஜ் ஒன்றும் வராது. ப்ளவுஸ் இல்லாதது பிரச்சனை இல்லைல்ல. இது மாதிரி இது வந்து ரொம்ப டேமேஜ். அது மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுக்கக்கூடாது. இது டாப் செக்ஷன் போகலாம். நிறைய டாப்ஸ் இந்த வாட்டி கலெக்ஷன் கம்மி தான். முன்னாடி நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோம். இந்த வாட்டி ரொம்ப கம்மி. அந்த பிங்க் கையில் வச்சுருக்கல, அது 150 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் தேடி எடுக்கணும். நேற்று நான் கொஞ்சம் ஷாப் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஒர்க் சாரீ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க் சாரீ பார்த்திங்கன்னா 590 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கு நான் பில்லை காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஒர்க் இருக்குது. இந்த சாரியை 590க்கு நீங்கள் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள். இதில் டேமேஜ் ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த மடித்து வச்சது கொஞ்சம் கசகசன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதுதான் இதில். மற்றபடி இதில் ஓட்டையோ கரையோ எந்த வித டேமேஜும் கிடையாது. 590க்கு இந்த சாரீ ஒர்த்தா அப்படின்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 590க்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான் அப்படின்னு சொல்வேன். அது அவங்க என்னோடய சிஸ்டர் அவங்க வாங்கியிருந்தாங்க. இது வந்து நான் வாங்கியிருந்தேன். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த சாரீ இல்லை. இந்த மாதிரியான கலெக்ஷன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா சொன்னால் நம்பவே மாட்டிங்க. இவ்வளோ கிராண்டான சாரீ 450 மட்டும்தான். பர்பிள் ஒயிட் காம்பினேஷனில் இருந்துச்சு. நான் பில்லை உங்களுக்கு காமிக்கிறேன். 450 மட்டும்தான் இந்த சாரீ. இதில் எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஒர்க்கு. இதில் வந்து எனக்கு உள் சுத்தில் ஒரு சின்ன கரை இருந்துச்சு. அதனால் எனக்கு அது 450 இருந்துச்சு. உள் சுத்து தானே, பரவாயில்ல, உள்ளே போயிடும். அதனால் இது கரை எல்லாமே இந்த ஸ்டாப்லர் பண்ணுறாங்களே அந்த மாதிரியான கரை, அது துரு பிடிக்கிறது இந்த மாதிரி இருக்கும். இந்த ஷர்ட் ஒன்று 180 அப்படின்னு வந்திருந்தது. இந்த 150 நான் வாங்கியிருந்தேன் இந்த டாப்பு. ஆனால் இது எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஓவர் கோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். 150க்கு இது நல்ல காட்டன் சூப்பராக இருந்தது. நான் ஒரு பிளாக் ஜீன் வாங்கியிருந்தேன். சரி, அதுக்கு பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. எக்ஸல் தான், ஆனால் அது என்ன சைஸ் தெரியல, சின்னதாக இருந்தது. இது வந்து டேமேஜ் கிடையாது. நாங்கள் அவங்க வெட்டிங் டேக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அந்த ஷர்ட்டு. இந்த ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதாவது எனக்கு பளிச்சுன்னு வித்தியாசமாக அப்படி வாங்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஷர்ட் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அதுக்கு இந்த ஜீன்ஸ் செட் ஆகலை. பட் ஆனால் இந்த கலர் ஜீன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு சாரதாஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயம் வாங்கலாம். அதனால் சாரதாஸை நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு விஷயம் அப்டேட் பண்ணணுன்னா நான் பண்ணுறேன்.